ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் இந்த வீடியோ நான் நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுநாள் காலை அவன் வயிறு சுருங்கியது. அதாவது நெக்ஸ்ட் டே காலையில் என்ன ஆகுது, அவன்கிறது இங்கே மவுஸை சொல்கிறோம், அதாவது எலியை சொல்கிறோம். அவருடைய வயிறு சுருங்கிடுச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது மறுநாள் காலை, ஹிஸ் பெல்லி, யாருடைய பெல்லி? எலியோடைய பெல்லி, வயிறு, ஹேட் ஸ்ட்ரங்க்னா என்னது? சுருங்கிடுச்சான். அடுத்த சென்டென்ஸு, ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் சோளத்தை சாப்பிட விரும்பினார். ஆனால் அவர் இப்போ என்ன பண்ண போகிறாரு? இன்னும் கொஞ்சம் சோளம் சாப்பிட்லான்னு நினைக்கிறாரு, சரியா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பட் he wanted to eat some more corn, அதாவது ஆனால். பட்டுங்கிறது என்னது? ஆனால். he wanted to, ஹீங்கிறது யாரை குறிக்குது? மவுஸை குறிக்குது. wanted to eat some more corn, இன்னும் கொஞ்சம் கார்ன் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறாரு. யார்? நம்மளுடைய எலி. அடுத்த சென்டென்ஸு, கூடையிலிருந்து வெளியே வருவதை எல்லாம் மறந்து விட்டார். அவர் கூடையை விட்டு வெளியே வரணுன்ட்டு தானே அவர் வயிறு சுருங்குற வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? கூடையிலேருந்து வெளியே வரதே மறந்து போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ ஃபர்கெட் ஆல், எல்லாத்தையும் மறைஞ்சிட்டாரு. என்னத்தை மறந்துட்டார்? அபவுட் கெட்டிங் அவுட் ஆஃப் த பேஸ்கெட், அவர் பேஸ்கெட்டை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிட்டாரு. யார்? நம்மளுடைய எலி. ஹி ஃபர்கட் ஆல் அபவுட் கெட்டிங் அவுட் ஆஃப் த பேஸ்கெட். ஓகே, பேஸ்கெட்டை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறத மறந்து போயிட்டாரு. ஃபர்காட் அப்படின்னா மறந்து போயிட்டார். அடுத்த சென்டென்ஸு, அதனால் அவர் சோளத்தை சாப்பிட்டார் மற்றும் அவரது வயிறு மீண்டும் பெரியதாக இருந்தது. என்ன ஆயிடுச்சு? அவர் வெளில வரணுங்கிறத மறந்து போயிட்டதுனால அவர் நல்லா சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டதும் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? அவருடைய வயிறு பெருசாகிடுச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸோ ஹி ஏட் த கார்ன், அதனால் என்ன பண்ணிட்டாரு? அதான் மறந்து போயிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாரு இப்போது? ஹி ஏட் த கார்ன், அவர் கார்ன் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அண்டு ஹிஸ் பெல்லி, ஆனால் அவருடைய பெல்லி மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? பிக் அகைன், வாஸ் பிக், பெல்லி வாஸ் ரியலி பிக் அகைன், மறுபடியும் அவருடைய வயிறு பெருசாயிடுச்சு. அடுத்த சென்டென்ஸு, சாப்பிட்டதும் எலிக்கு தான் தப்பிக்க வேண்டும் என்ற நினைவு வந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகமே வருதான், தான் அந்த கூடையை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற விஷயமே அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருதான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆஃப்டர் ஈட்டிங், சாப்பிட்டதுக்கப்புறம் த மவுஸ் ரிமெம்பர்ட், அதுக்கப்புறம் தான் நினைவுக்கு வருது அந்த எலிக்கு, தட் ஹி ஹேட் டு எஸ்கேப், ஐயோ நம்ம கூடையை விட்டு வெளில போகணுமே, ஆனால் இப்போது சாப்பிட்டதால வெளியே போக முடியலையே அப்படின்ட்டு ஞாபகம் வருதான். அடுத்த சென்டென்ஸு, ஆனால் வெளிப்படையாக தெரியுது. என்ன அப்படின்னா, அவரால் முடியவில்லை. அதான் ஃபுல்லாக சாப்பிட்டாரே, இதுக்கப்புறம் அவரால் வெளியே போகவே முடியாது. சரி, ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பட் ஆப்வியஸ்லி, ஆனால் என்னது? ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரியுது. ஆப்வியஸ்லி அப்படின்னா வெளிப்படையாக தெரியுது. என்ன அப்படின்னா, ஹீ குட் நாட், அவரால் முடியாது, இப்போ வெளியில் போக முடியாது. அடுத்த சென்டென்ஸு, அதனால். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓ இப்போது நான் நாளை வெளியே செல்கிறேன் என்று நினைத்தான். அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ கண்டிப்பாக வெளில போக முடியாது, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, மறுபடியும் வயிறு பெருசாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நாளைக்கு தான் இனிமேல் கூடையை விட்டு வெளில போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸோ ஹி தாட், அதனால் என்ன நினைக்கிறார்? அதனால். ஸோ அப்படின்னா அதனால், பட்டுனா ஆனால், சோனா அதனால். ஹீ தாட் என்ன நினைக்கிறாரு? தாட்னா என்ன நினைக்கிறது, ஓகேவா? ஹோ நவ் இப்போது, ஐ வில் கோ அவுட் டுமாரோ, இப்போது என்னால் வெளியில் போக முடியாது, இனிமேல் நாளைக்கு தான் வெளியில் போக முடியும், டுமாரோ, இல்லையா? அடுத்த சென்டென்ஸு, பூனை அடுத்த வழிபோக்கன், அந்த சைடாக
அடுத்தது யார் போகிறாங்க அப்படின்னா பூனை போகிறாரு. அந்த வழியாக இப்போ அடுத்தது யார் போகிறாங்க? பூனை போகிறாரு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? the cat was the next passer by. passer byனா அடுத்து அந்த வழியாக போகக்கூடியவர். ஓகேவா? அந்த கேட் வாஸ் த நெக்ஸ்ட் அடுத்த அந்த வழியாக போகக்கூடியவர் யார்? பூனை. அடுத்த சென்டென்ஸு, கூடையில் இருந்த எலியை அவர் மணக்கிறார். கூடையிலேருந்து எலியோட வாசனை வரதை அவர் ஸ்மெல் பண்ணுறாரு. யார்? நம்மளுடைய கேட்டு, பூனை. ஓகேவா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ ஸ்மெல்ட் த மவுஸ் இன் த பேஸ்கெட். நம்மளோட பூனையாருக்கு வாசனை வருது, எலியோட வாசனை வருது. எங்கேருந்து? பேஸ்கெட்லேருந்து. அடுத்த சென்டென்ஸு, அதன் மூடியை தூக்கி எலியை சாப்பிட்டான். அந்த மூடியை எடுத்துட்டு அதில் உள்ள எலியை நம்மளுடைய பூனையார் சாப்பிட்டுடுறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ லிஃப்டட் த லிட். ஹீ லிஃப்டட் இட்ஸ் லிட். அந்த கூடையோடைய லிட் மூடியை தூக்கிடுறாரு. அண்டு ஏட் த மவுஸ். அதுக்கப்புறம் அதில் உள்ள எலியை சாப்பிட்டுடுறாரு. யார்? நம்மளுடைய பூனை. அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா பாய் பாய்.